இந்த குர்த்தி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து மீஷோலேருந்து இந்த சாரீ வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். 134 ருபீஸ் தான் வந்துச்சு. 5 மீட்டரில் சாரியும் 3 மீட்டரில் லைனிங் கிளாத்தும் இதுக்காக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கான அளவு குர்த்தி இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம எடுத்துக்கலாம். அளவு குர்த்தி வச்சு தான் நம்ம இந்த ட்ரெஸ்ஸுக்கான இதை மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கீழே வந்து நான் லைனிங் கிளாத்தை வந்து ஒரு ஃபோல்டிங்கில் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போது நம்ம அளவு குர்த்தியை வந்து நம்ம அதுக்கு மேலே வச்சு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். லெங்க்த்துக்கு தேவையான கிளாத்தை நான் வந்து ஒரு ஃபோல்டிங் போட்டுட்டு அளவு குர்த்தி அதுக்கு மேலே வச்சு எவ்வளோ கிளாத்து நம்மளுக்கு தேவையோ அந்த கிளாத் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். அதை நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணால் நம்மளுக்கு வந்து 4 சைடில் இந்த லைனிங் கிளாத்து வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அளவு எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அளவு எடுத்து போட்டதில் நம்ம ஆல்ரெடி அந்த டாப் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த குர்த்தி, அதை வந்து அந்த லைனிங் கிளாத்துக்கு மேலே நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆம்ஹோல் வளைவு இருக்குது பார்த்திங்களா, அது எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கிளாத்தை நல்லா எடுத்து விட்டுட்டு நம்ம ஷோல்ட்ரு எங்கே இருக்கோ அந்த ஷோல்ட்ரு பக்கத்தில் ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆம்ஹோலுக்கு ஒரு மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அங்கேருந்து நம்ம கீழே வரைக்கும் அந்த டாப்போட எண்டிங் வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த டாப்பில் வந்து வளைவு எப்படி இருக்கோ அதே அளவுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஷோல்ட்ரு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதையும் ஆம்ஹோல் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த அளவையும் இந்த மாதிரி எல் ஷேப்பில் நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஆம்ஹோல் வளைவு வந்து ட்ரா பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி டேப் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டரோட அளவு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதில் பாதி மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எல் ஷேப்பில் கீழே கோடு இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் நம்ம பாதி மார்க் பண்ணிவிட்டு இந்த பாதியிலேருந்து அந்த பாதி வரைக்கும் அந்த 1.5 இன்ச்சை டச் ஆகிற மாதிரி இந்த வளைவு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த எல் ஷேப் நம்ம கோடு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அங்கே வந்து நம்ம மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதில் கால்வாசியை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 32னா அதில் கால்வாசி எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த கீழே வரைக்கும் அந்த கோடு போட்டிருக்கோம்ல, அந்த வளைவு கோடு, அதிலிருந்து 2 இன்ச் நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து தையலுக்கான எக்ஸ்ட்ரா அளவு. சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து மேலேருந்து கீழே வரைக்கும் நான் வந்து ஒரு 20 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக இந்த 20 இன்ச்சில் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டாப்போட ஓப்பன் இருக்கும் பார்த்திங்களா, குர்த்தியோட சைடு ஓப்பன் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்காக நம்மளுக்கு எங்கே வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 20 இன்ச்சில் நான் மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த வளைவில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். இப்போ நம்மளுக்கு மேலே வந்து ஒரு ஃபோல்டிங் இருக்குது. நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. அதில் ஏதாச்சும் ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆல்ரெடி ஒரு டாப் போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் அளவு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நான் வந்து கழுத்தோட அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நான் வந்து பேக் நெக்கோட லெங்க்த்து தான் நான் வந்து வரைய போகிறேன். நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சில் வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஹை நெக் வர மாதிரி நான் வந்து வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கீழே தள்ளி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 4 இன்ச் இல்லைன்னா 5 இன்ச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து லைட்டாக வளைவு வந்து போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நம்மளுக்கு பேக் பார்ட்டோட நெக் போர்ஷன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த 20 இன்ச்சில் மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அதில் வந்து ஒரு ஆர்காட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆர்காட் பண்ணும்போது நம்மளுக்கு எங்கே வந்து ஓப்பன் சைடு இருக்குது பார்த்திங்களா, அது எங்கே வரைக்கும் நம்ம வந்து பிடிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி கீழேயும் அந்த லைனிங் கிளாத்தில் கீழேயும் நம்மளுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்லேயும் நெக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவு நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து கரெக்டாக ஒரு ரவுண்ட் நெக் வந்து நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நம்ம அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதுலேயுமே அந்த ஆர்காட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து கீழே வந்து நம்மளுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சாரீ கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இந்த டாப் போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது கீழே வந்து ஒரு 7 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். சரிங்களா, நீங்களும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த குர்த்திக்கு நம்மளுக்கு வந்து கீழே வந்து அந்த ஒரிஜினல் கிளாத்தோட லென்த்து வந்து அதிகமாக இருக்கணும். சரிங்களா, நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் பேக் பார்ட்டுக்கும் ரெண்டுக்குமே சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போது நான் வந்து கழுத்தை மட்டும் திருப்பி ஸ்டிச் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதை வந்து அந்த உள்ளே இருக்க கிளாத் ஒரிஜினல் கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆர்காட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர்காட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா திருப்பினதுக்கப்புறம் கிளாத்தை திருப்பிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி மறுபடியும் வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து அவுட்லைன் அந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஷோல்டர்லேருந்து ஆர்ம் ஹோல்லேருந்து கீழே டாப் போர்ஷன் முடிகிற அளவுக்கு ஒரிஜினல் கிளாத்தோடு நீங்கள் வந்து இந்த லைனிங் கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது எக்ஸ்ட்ரா அந்த பிசுறு கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கீழே நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கோம், அதை கட் பண்ணிடக்கூடாது. சைடில் தெரிகிற அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம கரெக்டாக அந்த டாப்போட லைனிங் கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டாப்போட லெங்க்த்துலேருந்து கீழே 7 இன்ச்சில் நான் வந்து கிளாத்து எடுத்திருக்கேன் பாருங்கள். கீழே அந்த எட்ஜில் ஒரு 2 இன்ச்சில் நம்மளுக்கு வந்து லைனிங் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அது நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 4 இன்ச்சில் இல்லைனா 5 இன்ச்சில் நீங்கள் கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது வந்து ஒரு 2 இன்ச் வர மாதிரி நீங்கள் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அந்த எட்ஜில் நம்ம கிளாத் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு 7 இன்ச்சில், அதில் லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி நான் மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த ஓரத்துலேயும் அந்த ஓரத்துலேயும் ஒரு இன்ச்சில் கிளாத் இருக்கிற மாதிரி நான் வந்து மடித்து சைடில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த ஒரிஜினல் கிளாத்தில் படுற மாதிரி வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த கிளாத் வந்து நிற்கும். நான் வந்து மீஷோவில் இந்த சாரியை வந்து ஒரு பேட்ச் ஒர்க்குக்காக தான் வாங்கினேன். சரி, நம்ம இந்த ட்ரெஸ்ஸு வந்து இந்த குர்த்தி மேக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணேன். நீங்கள் இந்த கிளாத்தில் வந்து ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சர்டினில் நம்மளுக்கு வந்து லைனிங் கிளாத் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி காட்டன் கிளாத் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதில் வந்து 2 காட்டன் கிளாத்து வந்து நம்ம வந்து லைனிங்காக போடுற மாதிரி இருக்குது. சரிங்களா, இப்போது நம்ம அடுத்து ஸ்லீவ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் நம்ம இந்த மாதிரி 4ஆக வந்து மடிச்சுக்க போகிறோம். 4 சைடு இருக்கிற மாதிரி நம்ம வந்து மடிச்சுக்க போகிறோம். நான் வந்து எந்த மாதிரி பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 7 இன்ச்சு இருக்கிற மாதிரி வித்து எடுத்திருக்கேன். ஹைட்டு வந்து உங்கள் விருப்பம் போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. 7 இல்லைன்னா 8 இன்ச்சில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க கிளாத்து. இப்போ நம்ம அந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு 4 சைடு இருக்கிற மாதிரி அந்த கிளாத்து வந்து இருக்கணும். மீதி கிளாத்து வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது, அதனால் நம்ம அதை வந்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி வரையலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் வந்து ஸ்லீவ் வந்து டோட்டலாக ஒரு 14 இன்ச்சு இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். அதில் கீழே வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன், பிசுறு கிளாத்துக்காக மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு 2 இன்ச்சில் நான் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போ நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து கீழே வந்து கை சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு கூட்டிகிட்டு நான் வந்து மொத்தமாக 6 இன்ச்சாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து மேலேருந்து கீழே ஒரு 3 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதில் படுற மாதிரி அந்த 3 இன்ச்சில் படுற மாதிரி நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்லீவ் நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, அதிலேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம வந்து டேப் வந்து மூவ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஸ்லீவோட லென்த் வந்து எவ்வளோ, அதாவது ஆர்ம் ஹோல் சுற்றளவோட அளவு வந்து எவ்வளோ இருக்கோ அதை நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு ஆர்காட்டும் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர்காட் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்லீவை கரெக்டாக அட்டாச் பண்ணுற பிளேஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு 2 ஸ்லீவுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம வந்து அந்த லைனிங் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஒரிஜினல் கிளாத்தோட அட்டாச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ கீழே ஒரு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா
திருப்பிட்டு டர்னிங்கில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபுல் ஸ்லீவை நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம 2 ஸ்லீவையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஸ்லீவோட இன்னொரு சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே எக்ஸ்ட்ரா கிளாத்தை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஸ்லீவுமே ரெடி ஆயாச்சு. அடுத்து நம்ம ஷாலுக்காக அந்த பார்டர் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு வந்து பிளாக் கலர் கிளாத் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட்டாக விடணுனாலும் நீங்கள் விட்டுக்கலாம். நான் வந்து லைட்டாக ஒரு பார்டர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஷாலுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி கிளாத் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் ப்ளைனாக கூட ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஷாலை. இப்போ நான் வந்து இந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பிசுறு கிளாத்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்டு பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 3 இன்ச்சில் கிளாத் வந்து இதில் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 3 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து கரெக்டாக ஒரு 3 இன்ச்சில் ஃபஸ்ட் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஷாலுக்கான பார்ட்ரு வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 3 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு நேராக நம்ம வந்து கோடு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கிளாத்தெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக ஒரு 4 பீஸில் இந்த கிளாத்து வந்து கிடச்சிருக்கு. உங்களுக்கு வந்து இந்த கிளாத்து வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் அந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 4 கிளாத்தும் எனக்கு பத்தலைன்னா நான் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத்தை வந்து எடுத்துக்க போகிறேன். இப்போது இந்த 2 பீஸாக நம்ம வந்து லாஸ்ட்டாக அந்த ஒரு லைன் மாதிரி நம்ம இந்த கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. பிசுறு கிளாத்தெல்லாம் உள்பக்கமாக போகிற மாதிரியும் நல்ல பக்கம் வந்து வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் இந்த கிளாத்தை கட் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எனக்கு பாருங்கள், நான் பிசுறே தெரியாமல் எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நான் ஷாலுக்கான கிளாத்தை அந்த சாரியில் இருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அளவு ஷால் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சாரியில் போட்டு இந்த ஷாலை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிளாத்தில் வந்து நம்மளுக்கு வெளிப்பக்கம் உள்பக்கம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த ஸ்டிச்சஸில் வந்து ஒயிட் கலரில் வந்து அவுட்லைன் வந்து நல்லா தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உள்பக்கம். வெளிப்பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் தடவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு உள்பக்கம் வெளிப்பக்கம் இந்த கிளாத்தில் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து நம்ம அந்த பார்டர் கிளாத் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஸ்டிச் பண்ணி, அதை நம்ம எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு இந்த ஷாலோட ஒரு எட்ஜ் எடுத்துக்கோங்க. ஒரு எட்ஜ் எடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த பார்டர் கிளாத்தை அதுக்கு மேலே வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கணும். பிசுறு பக்கம் இருக்கிற பார்த்தீங்களா, அந்த கிளாத்தை வந்து ஒரிஜினல் பக்கம், அதாவது ஒரிஜினல் கிளாத்தோட ஒரிஜினல் பக்கத்தில் நீங்கள் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக அந்த கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் சைடில் கிளாத்தை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள். இதை வந்து நம்ம லைட்டாக ஃபோல்டு பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒன் சைடில் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். இதை வந்து நம்ம அந்த பார்டர் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த ஒன் சைடு கிளாத்தை ஒரு ஃபோல்டு பண்ணிக்கணும். ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம எங்கே முதல்ல ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ, ஃபஸ்ட் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து எங்கே நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அதில் கொண்டு வந்து லைட்டாக ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டை அப்படியே கொண்டு வந்து வைக்கணும். வச்சதுக்கப்புறமா இதே மாதிரி அந்த லைன் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி நம்ம சைடு ஜாயிண்ட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு லெங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த குர்த்தி வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நான் வந்து ஸ்லீவையும் கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சைடு ஜாயினையும் நான் ஃபுல்லாக வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம 20 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அங்கேயும் நான் வந்து கரெக்டாக அந்த டர்னிங் வந்து முடிகிற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன்.
அடுத்து ஷால் பாருங்கள், அந்த பார்ட்ரு ஃபுல்லாக நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஷாலுக்கு வந்து இந்த பார்ட்ரு வந்து எனக்கு செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்கள் வந்து பிளாக் கலர் இல்லைனா அப்படியே கூட விட்டுக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையலிசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.